கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாகி நம்மை நம்முடைய கர்த்தருக்குள் மகிழ்விக்கும்படியாய் அவர் கற்றுத் தருகிறார், அவர் காண்பித்து தருகிறார். அதுதான் மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது தேவர்களாகி நம்மை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது தேவர்களாகி நமக்கு தந்த வாக்கு தத்தம், நமக்கான சுதந்திரம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாது. மிகுந்த ஜல பிரவாகம்னாலே அது ஒரு பயங்கரமான காரியம் தான். யாராலும் என்ன பண்ண முடியாது, அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்வான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப பக்தி உள்ளவனாய் விண்ணப்பம் செய்தால் மட்டும் போதுமா? உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். நானும் கர்த்தருக்குள்ள பக்தியாய் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றேன், அவரை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை கூட என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுதே, ஒரு சின்ன போராட்டம் கூட என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அதற்கான பதிலை தான் தேவன் இன்று நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்த போகிறார். தேவர்களாகிய நாம் என்ன செய்தால் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்? நாம் பக்தி உள்ளவர்களாயிருந்து விண்ணப்பம் செய்தால் மட்டும் போதாது. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது நம்மை அணுகக்கூடாது என்றால், அது நம்மை மேற்கொள்ளக்கூடாது என்றால், நாம் பக்தி உள்ளவர்களா இருக்கணும், விண்ணப்பம் செய்யணும். அதோடு கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அதைதான் இதே சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் தான், தேவர்களாகி நாம் பாவத்தோடு பாவ கிரியைகளோடு எவ்வளவு பக்தி உள்ளவர்களா இருந்து தேவனை நோக்கி ஜெபித்தாலும் விண்ணப்பம் பண்ணினாலும் ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கர்த்தர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கத்தக்கதாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கணும். நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். தேவர்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு கிரியை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் செய்தால் மட்டுமே நம்முடைய பாவத்தின் தோஷம் நம்முடைய கர்த்தரால் மன்னிக்கப்படும். அப்படி எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பக்தி உள்ளவனாயிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், பவுலின் வாழ்க்கையில நாம் வாசிக்கிற காரியங்களை போல பெரும் காற்றும் பெரும் புயலும் வீசினாலும், கப்பலையே சேதப்படுத்தும்படியான சூழ்நிலை வந்தாலும், என்ன நடந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது, அது நம்மை அணுகாது. எந்த ஒரு காரியமும் நம்மை அசைக்காது, நமக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. இதுதான் தேவன் இன்று தேவர்களாகி நமக்கு கற்றுத் தருகிற பிரதானமான காரியம். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எது வந்தாலும் நமக்கு என்ன? நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்காக செயல்பட வேண்டுமானால், அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு எதிர்பட்டு அந்த சத்துருவை சங்கரிக்க வேண்டுமானால், தேவர்களாகி நாம் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் மறைக்காமல் தேவனுக்கு அறிக்கையிடணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்னொரு காரியத்தையும் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அதுதான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்ப இந்த வசனத்தோடு அந்த வசனத்தையும் கர்த்தர் நமக்கு இணைத்து காண்பித்து தருவது என்ன தெரியுமா? நீ பாவத்தை எனக்கு அறிவித்தால் மட்டும் போதாது, அதை அறிக்கையிட்டு விட்டு விடணும். அறிவிக்கிறது எப்படிதான்? இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிற மனநிலையோடு நாம் நம்முடைய பாவத்தை, மீறுதல்களை, அக்கிரமத்தை ஒன்றும் மறைக்காமல் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடுகிற இருதயத்தோடு நாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் நல்ல தகவன். அவர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தமாய் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பக்தி உள்ளவர்களாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, எவ்வளவு பெரிய போராட்ட பிரச்சனை சத்துரு நமக்கு முன்பதாக எழும்புகின்றாலும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லோடு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும் என்ற வார்த்தையின்படியே, அந்த வசனத்தின்படியே சத்துரு நமக்கு முன்பதாக சமபூமியாய் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போவது நிச்சயம். அந்த அதிக நிச்சயம். தேவன் தேவஜனங்களாகி நம்மை கைவிடவே மாட்டான். ஒன்றும் நம்மை அணுகாது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியால் தேவன் நம்மை பலப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்க்க அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்தும். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய